நினைவை போற்றும் வகையில் பாரதிய ஜனதா கட்சி என்று அவருக்கு அஞ்சலி செலுத்தி இருக்கிறது, மரியாதை செலுத்தி இருக்கிறது. சுதேசியை வலியுறுத்தியவர் அந்த காலத்திலேயே அவர். ஆக கப்பலோட்டிய தமிழன் என்ற மாபெரும் பெயரை பெற்றிருக்கிறார். அவருக்கு மரியாதை செலுத்த வேண்டும். இன்னும் தமிழக அரசு அன்சங் ஹீரோஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இன்னும் அதிகமாக தமிழகத்தில் யார் யாரெல்லாம் சுதந்திரத்திற்காக போராடியார்களோ அவர்களை பற்றிய அதிகமாக பாடப்புத்தகத்தில் இடம்பெற வைக்க வேண்டும். கலைஞர் மட்டுமே எல்லா பாடப்புத்தகத்திலும் இருக்கக்கூடாது. நாட்டிற்காக உழைத்தவர்கள் அதிகமாக பாடப்புத்தகத்தில் இடம்பெற வேண்டும் என்பதை நான் இங்கே கோரிக்கையாகவே வைக்கிறேன். மரியாதைக்குரிய வஉசி அவர்களின் புகழ் இன்னும் அதிகமாக பரப்பப்பட வேண்டும் என்பதும் எனது கருத்தாக இருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் இன்று மரியாதைக்குரிய வஉசி அவர்களின் பிறந்த நாளை நாம் கொண்டாடுகின்ற அதே நேரத்தில் இன்று ஆசிரியர் தினத்தையும் நாம் கொண்டாடுகிறோம். இந்த ஆசிரியர் தினத்தில் தமிழக அரசு ஆசிரியர்களுக்கு மரியாதை செலுத்துவதற்கு பதிலாக மத்திய அரசின் மீது பழி போட்டு அவர்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்கு அவர்களால் எங்களால் முடியாது என்று தனது கையாலாக தன்மையை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது பாரத தேசத்தில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் குழந்தைகளின் படிப்பு இன்னும் உயர்த்தப்பட வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக கொண்டு வந்ததுதான் PM ஸ்ரீ திட்டம். ஆக அந்த திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம், ஆனால் அதில் பெற்றுத்தான் நாங்கள் சம்பளம் கொடுப்போம் என்ற ஒரு நிலைப்பாட்டை இவர்கள் மத்திய அரசின் மீது பழி போடுவது சரியல்ல. அது மட்டும் இல்லை, பள்ளிகளெல்லாம் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதுதான் ஆசிரியர் பெருமக்களின் நோக்கம். இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 210 கோடி ரூபாய் அரசாங்க பள்ளிகளில் மின் கட்டணத்தை கடனாக வைத்திருக்கிறார்கள். இவர்கள் மாணவர்களுக்கு எதை சொல்லிக் கொடுக்க போகிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அதனால் தமிழக அரசு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் கார்ப்பரேஷனில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்று இருக்கிறது. 8 மாதம் கழித்து தான் கூட்டமே கூடியிருக்கு. ஏற்கனவே திருநெல்வேலியில் கலெக்டரை மாற்றிய கார்ப்பரேஷன் மேயரை மாற்றியாச்சு, அதே மாதிரி கோவையில் மேயரை மாற்றியாச்சு, இன்னைக்கு மறுபடியும் காஞ்சிபுரத்தில் ஒரே பிரச்சனை. ஆக இவர்கள் உள்ளாட்சியில் என்ன ஆட்சி நடத்துகிறார்கள் என்றே நமக்கு தெரியவில்லை. அதனால் தமிழக அரசு முற்றிலுமாக தோல்வி அடைந்த அரசாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்று நான் புதுச்சேரியில் அண்ணன் சொன்ன மாதிரி இன்றைய தினம் மரியாதைக்குரிய வஉசி அவர்களின் சிலையை திறப்பதற்கு நான் ஒரு சின்ன காரணமாக இருந்தேன் என்ற வகையில் எனக்கு மகிழ்ச்சி. அதே நேரத்தில் இங்கே பள்ளி கல்வித்துறைக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். ஆசிரியர் தினமாக இருப்பதனால் புதுவையில் நோ பேக் டேன்னு ஒன்று கொண்டு வந்தேன். பையில்லாத ஒரு நாள், புத்தக பையில்லாத ஒரு நாள், அது மாணவர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. அந்த ஒரு நாளை தமிழகத்திலும் கொண்டு வர வேண்டும். வாட்டர் பெல்னு ஒன்று கொண்டு வந்தேன். என்னென்னா குழந்தைகள் அதிகமாக தண்ணீர் வெயிலில் தண்ணி குடிக்க மாட்டேன்றாங்க. 2 மணி நேரத்திற்கு ஒட்டி ஒரு பெல் அடித்தா குழந்தைங்க தண்ணி குடிக்கணும். இதுவும் நான் இருக்கும்போது பள்ளிக்கல்வித்துறை மூலமாக கொண்டு வந்தது. அதையும் தமிழக அரசு நடைமுறைப்படுத்தினால் நன்றாக இருக்கும் என்பது எனது கருத்து. நான் கேட்குறேன், இவங்க ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்தலைன்னா அந்த திட்டத்தை அதற்காக பணம் ஒதுக்கப்பட்டால் அதை நடைமுறைப்படுத்தவில்லை என்றாலும் கொடுத்துருவாங்களா? தமிழக அரசு அப்படிதான் செய்து கொண்டு இருக்கிறதா? ஆற்றில் போட்டால் கூட அளந்து போட வேண்டும் என்பதுதான் தமிழ் பழமொழி. ஆக எதற்கு அளவிடப்பட்டதோ அந்த அளவிடப்பட்டதுக்கு கொடுக்காம எப்படி கொடுப்பாங்க? ஆக நீங்க ஒரு 1000 ரூபாயை கணக்கு இல்லாம கொடுக்கல, எல்லாருக்கும் 1000 ரூபான்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் இன்னாருக்கு தான் கொடுப்போம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அதிலே அரிச்சு நீங்க கொடுத்தீங்க. இன்னைக்கு திடீர்னு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்தவுடனே பெண்கள் எல்லாம் கூடுற அளவிற்கு இன்னும் பல பேருக்கு அது கிடைக்கல. ஆக ஒரு 1000 ரூபாய் அனைவருக்கும் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்களுக்கு தான் கொடுப்போம்னு சொல்லி உட்கார்ந்து ஃபார்ம் வாங்கி கொடுத்துட்டு இருந்தீங்க. ஆக நீங்க ஒரு திட்டத்திற்கு இவ்வளவு கட்டுப்பாடு கொடுக்கும் பொழுது மத்திய அரசு ஒரு திட்டத்தை அறிவித்தால் நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன். மாணவர்களின் திறன் மேம்பாட்டை ஊக்கப்படுத்துகின்ற திட்டம் அது, மாணவர்களின் கல்வியை மேம்படுத்தும் திட்டம் இது. இதை நீங்க பின்பற்றினா என்னன்னு கேட்கிறேன். நடைமுறைப்படுத்தினா யார் தடுக்கிறா? அப்ப அரசியல். மத்திய அரசு கொண்டு வந்த நல்ல திட்டத்தை நாங்க கொண்டு வர மாட்டோம். அதனால நீங்க இதெல்லாம் கத்தின்னு பேசிட்டு இருக்கிறத கத்தி பேசினாலும் அது தப்பு தான். அதனால இன்றைய காலகட்டத்தில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கொண்டு வந்திருக்கின்ற நல்ல திட்டத்தை நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்பதான் எனது கருத்தாக இருக்கிறது.
இல்லை, நான் நேற்று அதுக்கு பதில் சொல்லிட்டேன்னு. இவங்க வேற எதையும் ஓட்ட முடியாது, ஆட்சியே ஓட்ட முடியாது ரெண்டு பேரும் சேர்ந்து. அதனால் சைக்கிளாவது ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. அதனால ஒருத்தர் ஓட்டினாலே தாங்க முடியல. இதில் வேற ராகுல் காந்தி இப்போ தான் டாக்ஸியில் போகிறாரு. நாட்டில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் விண்கலம் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. இவர் இப்போ தான் டாக்ஸிக்கு போய் 75 வருஷத்துக்கு அப்புறம் டாக்ஸி டிரைவரோட பிரச்சனை இப்போ கேட்குறாராம். அவர் இப்போ தான் டாக்ஸி எல்லாமே நம்ம தீர்க்க வச்சு அவர்களுக்கெல்லாம் முத்ரா வங்கி கடன் லோன் கொடுத்து எல்லாமே நல்லா பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அதனால ஓட்டுறதுன்னு எதையோ ஒன்று ஓட்டணும், அதுக்கு சைக்கிளை ஓட்டுறாங்க, அதை நாமளும் ஓட்டுன்னு ஓட்டுவோம், அவ்வளோதான். படத்திற்கு ஒரு புதிய விளக்கத்தை கொடுத்திருக்காரு ரவிக்குமார் எம்பி. சனாதனத்தை அது வந்து பிரதிபலிப்பதா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எதுக்கு எடுத்தாலும் சனாதனம் அப்படிங்கிறது. அதாவது இப்போ எங்கள்கிட்ட தான் சனாதனத்தை பார்த்தாங்கன்னா இப்போ விஜய் அவர்கள்ட்ட சனாதனத்தை பார்க்குறாங்க. நான் கேட்குறேன், முதல் சனாதனம்னா என்னன்னு ரவிக்குமாருக்கு தெரியுமா? ஆக எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு வண்ணம் தெரிஞ்சுன்னா உடனே அதுக்கு ஒரு சனாதனம்னா எனக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா எங்களை பற்றி தான் அது போட்டு போட்டு கொண்டு இருந்தார்கள். இன்றைக்கி தம்பி விஜய் மேலேயும் சனாதனம்னு ஒரு கருத்தை சொல்கிறார்கள். ஆக சனாதனம் என்றால் என்ன என்றே ரவிக்குமாருக்கு தெரியவில்லை என்பதை இன்று பட்டவர்த்தனமாக ஒரு ஒப்புக்கொண்டு இருக்கிறார் என்பது தான் எனது கருத்து. இல்லை, நான் நேற்றே அதுக்கு ரொம்ப கவலையை எனது தெரிவித்து கொண்டேன். பெண்கள் எல்லாம் முடிசூட வேண்டும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் பெண்களோட முடியை பிடிச்சி இழுத்து தான் உங்களோட எதிர்ப்பை காண்பிக்க வேண்டும் என்ற ஒரு அவல நிலை இன்று இருக்கிறது. இது மிக தவறானது, கண்டிக்கத்தக்கது. நேற்றே நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எல்லாத்துக்கும் கட்டுப்பாடு. இன்னைக்கு காட்சியும் ரத்து செய்யப்படுகிறது, கட்சிக்கும் சவால் இருக்கிறன்னு சொன்னோன்னே இன்னைக்கு சிறப்பு காட்சிகள் எல்லாம் வந்திருக்குது. அதனால எனக்கு கோட்டு பிரச்சனை இல்லை, எனக்கு ஓட்டு தான் பிரச்சனை. அதனால நாங்கள் ஏதோ கோட்டுக்கு நாங்கள் கூட இன்னைக்கு காலையிலேருந்து கோட்டுக்கு நீங்கள் துண்டு போடுறீங்களான்னு, அது அந்த சீட்டுக்கு துண்டு அவங்க ரசிகர் போட்டு நாங்கள் துண்டு போடுற நிலையிலலாம் நாங்கள் இல்லை. எங்களை நோக்கி தான் எல்லாரும் வரக்கூடிய அளவில் பாரதிய ஜனதா கட்சி பலம் புரிந்தா இருக்குது. ஆக தம்பிக்கு கோட்டு பிரச்சனை, எங்களுக்கு நோட்டு பிரச்சனை, ஓட்டு பிரச்சனை, திமுகவுக்கு நோட்டு பிரச்சனை. ஆக இந்த பிரச்சனையை வச்சு ஓட்டுன்னு ஓட்டுவான்னா நாம் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும். அதுதான் எனது எண்ணம். இந்த விஜய் மாநாடு பற்றி விமர்சனம் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு செல்வப்பிரதம் என்ன சொல்றாங்கன்னா, திமுகவும் சரி தமிழக அரசு சரி அவரோட மாநாடுக்கு எந்த இடையூறும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவர் விரைவில் இந்த அனுமதியெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க நீங்க? செல்வப்பிரதம் தான் கேட்கணும். 21 கொஸ்டினுக்கு ஆன்சர் செஞ்சாச்சு. அந்த அதிகாரி லீவில் போயிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆக இனிமேல் தான் பார்க்கணும், செல்வப்பிரதகிட்ட போய் கேட்கணும். அவர் பர்மிஷன் வாங்கி கொடுத்தா மகிழ்ச்சி அடைவார்கள் விஜய் ரசிகர்கள் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிப்பா.